தோ ஹார்ட் நல்லா இல்லையா? எறும்பு ஒன்றாவது எடுறா. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். வெல்கம் டு விஜேஎல்பி vlogs. இந்த வீடியோவை நாங்கள் எப்படியோ பிளான் பண்ணோம். ஆனால் ஒரே கிளிக்கில் செய்முறையெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. அதனால ஃப்ரை பண்ணி அதில் என்ன ஃபன் கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட பேர் ஆல்ரெடி இட்ஸ் குக் வித் ஜாலி. இந்த வீடியோவில் ஃபிஷ் கட்லெட் செய்ய போகிறோம். ஆல்ரெடி இந்த உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோலாம் எடுத்து சரி அது எதுக்கு நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நீங்கள் கேட்டிங்கன்னா அதை யாருன்ட்டு ரிவீல் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த குக் வித் ஜாலி ப்ரோக்ராமை எப்போவுமே நம்ம ஜாலியாக தான் பண்ணுவோம். அந்த ஜாலியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குக் வித் ஜாலியாக பண்ண போகிறோமா எப்படி பண்ண போகிறோம் எங்களுக்கு தெரியல. என்ன 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 கட்டுறேன் இல்லை, எனக்கு மட்டும் ஒன்று, உங்களுக்கு மட்டும்தான். நான் வந்து கைட் பண்ணுறேன். 2 ஷால் கேட்டேன், ஒரு ஷால் தான் கைட் பண்ணாலும் பரவாயில்ல. நானே கோமாளி, நீ புடிடா. அப்படிதானே? இப்படி நீ எப்படி சார்? நீ தான் குக் பண்ற, குக்கர் நீ தான். அப்போ இருக்கிற எல்லாத்தையும் நான் தான் சமைப்பேன், பரவாயில்லையா? இது தொப்பெல்லாம் இருக்கு. ரைட்டா இருக்குதா? நிக்குதா? நிக்குது. விழுந்துச்சுன்னா விட்டுருவா. கீழே விழுந்தா பரவாயில்ல, எண்ணெயில விழுந்ததுன்னா இப்படி தாங்க சமைக்க போறோம். அதாவது இப்போ எப்படி உருண்டை எடு. இது யார் பத்து வைப்பா? பத்து வைக்கலாம். உருண்டை எடு. உங்க டேடி பத்து வைப்பாரா? தட்டு. விளையாடாம தட்டு. அப்படி தட்டக்கூடாது, ரொம்ப மெலிசா தட்டக்கூடாது. சின்னதா தட்டணுமா? சின்னதா தட்டணும், தடியா. இது வராது, அப்படியே பிஞ்சு போயிடும். இருங்க பாருங்க, இங்க பாருங்க, ஹாட் கட்லெட்லாம் செய்றாங்கல்ல, அந்த மாதிரி ஹாட் வச்சு செய்யலாமா? இந்தா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சமைக்கலாம், டிசைன்ஸ் போடலாம் டிஃப்ரெண்ட்டாக. மெல்லிசா போடக்கூடாது. மெலிசா இல்லை மம்மி, இதுக்கு மேலே விரல் அளவு இன்ச்சு இது இருக்கணும், திக்னஸ் இருக்கணும். ஹாட்டுக்கு பிளான் பண்ணால் ஐயோ ஹாட்டு ஊற்றிச்சு. எப்படி அது ஹார்ட்லாம் செய்கிறாங்க? ஒரு கத்தி வச்சு கட் பண்ணுறாங்களோ ஹார்ட் ஷேப்பில்? அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? போடு. இது ஷேப் உனக்கு ஆட்டே இல்லை, அதெல்லாம் ஆட்டு வரமாட்டேன். போடு. உன் தங்கச்சி சொல்கிற மாதிரி அப்படி போட்டுருவா. போடு. இது வர இந்த இதில் போடு. அங்கே பார்த்தீங்களா கண் தெரிதா இல்லையா? என்னாச்சு? எறும்பா? ஆமாம் வந்துச்சு. இதில் பாருங்க, எறும்பு ஒன்றாவது எடுறா. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என்ன பண்ணணும்? நல்லா அழுத்தி விடு. தூவு இப்படி நல்லா அழுத்து. அந்த பிரெட் கிராம்ஸ் எல்லாம் அதில் ஒட்டணும். மாஸ்டர் செஃப்க்கு சமைக்க சொல்லி தந்துட்டீங்க. மாஸ்டர் செஃப் பிரியாணி செஞ்சு பார்த்தீங்கல்ல, சூப்பராக இருந்தது. வை போதா, அது இதில் போடு. இது வந்து தம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் மாதிரி. அது மேலே ஊற்றி விடு. 2 பக்கமும் இருக்கணும். எல்லா பக்கமும் தான் இருக்குது. முக்கி எடுக்கிறோம். அதான் எடு. போதும். கரெக்டு. நல்லா அது மேலே தூள் பொடியை தூள் நல்லா தூள். ஒரு எறும்பெல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா அதை நல்லா அழுத்தணும். அப்படி அப்படி அழுத்தக்கூடாது. இது பிரெட் கிராம்ஸ் அதில் படுற மாதிரி அழுத்தணும். போதும் எடுத்து வையங்க. போன முறை என் வாயை கட்டி விட்டு என்ன ஃபன் பண்ணல, இப்போ நீ கட்டிட்டு எப்படி பற்ற வைக்கிறேன்னு பார்க்குறேன். 2 பேரும் தானே கட்டலான்னு சொல்லி பேசியிருந்தோம். இல்லையே, 2 பேரும் சொன்னியா? அதில் வேறு 4 சொல்லி 4 கேனை கட்டி சமைக்கலான்ட்டு முடிவு பண்ணோம். கட்லெட்காரனே எப்படியெல்லாம் மம்மி வந்து கிண்டல் பண்ணுறீங்க. நான் இப்போ எனக்குலாம் தாய் தெய்வம். ஐயோ உள்ள இருக்குது. போ பெண்களை கண்களாக மதிக்கிறவன்.
ஆ கண்களா இந்த பார்த்தீங்க பக்கம் அம்மா, இந்த பக்கம் வந்தா பொண்டாட்டி. வந்தாதானே தாயாடி சரி அதையே எவ்வளோ நேரம் போட்டு பரட்டுவ சோப்பத்தவை கை கை கழுவிட்டேன். பற்ற வச்சுட்டு வைப்பா. இங்கே வைங்க. ஏன் இங்கே வச்சாண்ணா குழந்தை? ஆ சரி, அப்போவே பற்ற வச்சிருக்கலாம். தள்ளி வை, அந்த பக்கம் தள்ளி. ஆஃப் பண்ணிட்டியடா? இதுதானே ஆஃப். ஆ சரி. கரெக்டாக தானே வச்சுருந்தேன் நானே. ஆ சூப்பராக இருக்குடா, வெரி சூப்பர். இதெல்லாம் சரியே இல்லை. நான் மற்றவங்கள பண்ணலான்னு நினச்சா எண்ணெய் வச்சு இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தள்ளு, எண்ணெய் ஊற்று. ஆ ஊற்றுறேன். அங்கே இருந்து பாரு எண்ணெய். அது இல்லை, அதில் சின்னதில் இருக்கு. அந்த பக்கம் இருக்குடா ஸ்டீல் இது. இதுவா? ஆ அது பிடி இருக்கு பாரு. அதான் இவ்வளோ எண்ணெய் இருக்குது அதில். பத்தாது பத்தாது. போடலாமா? சூடே ஆகலைங்க. ஏய் தெரியும். போடு, எடுத்து போடு. ஏய் சாரி. கொழுப்புடா உனக்கு. அப்படியே மெதுவா விடு. வாவ். அடுத்தது போடுமா, மெதுவா மெதுவா போடு. எல்லாத்தையும் போட்டுடலாமா? போடலாம். ஹார்ட்டே இல்லைன்னு சொன்ன ஹார்ட்டு தப்புன்னு போட்டுனா உடஞ்சிடாது. எதுவும் முடையில. அப்படியே உடனே திருப்பினா உடஞ்சிடும், தூள் தூளா போயிடும். சூப்பரா இருக்கு. இல்லடா திருப்பிடா. டேய் நல்லா கேனை கட்டிக்கின்னு நான் சமைக்கிறேன்ற அப்படி. அது 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 திருப்பிட்டான். அந்த பக்கம் இருக்கதான் திருப்பணும். மெதுவா திருப்பேன். ஐயா வந்து பக்குவமா செய்யணும் சமையல்லாம். போதும் 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 போதும். நான்லாம் வந்து சும்மா ஸ்டைலாக பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டு பொறுமையாக பண்ணணும். அது எண்ணெய் தெரிச்சதுன்னா முகத்துல. அது நான் தூரமாக தான் இருக்கிறேன், அது தான் பக்கத்தில் இருக்கிறேன். அது ஆழத்தை உனக்கு காமிச்சிரும் தெரிச்சதுன்னா. அடிக்கடி திருப்பிட்டே இருக்கணும். அப்படியே திருப்ப கூடாது. இதெல்லாம் பேசிக்ஸ். பேசிக்ஸ் எல்லாம் கிடையாது. வந்து அது திருப்பிட்டே அது முதல் ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும். அப்பப்ப திருப்பி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பினா எனக்கு கருகிட்டு இருக்கும். சரிதான். இப்போ பாருங்க, அந்த பக்கம் திருப்பும்போது அங்கே ஒரு கலர் வந்துருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா, கருகிடுச்சு. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு யார் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நீதான். நானே சாப்பிடணுமா? நானே சமைச்சு நானே சாப்பிடணுமா? ஆமாம், நீ சாப்பிட்றது தான் நல்லா சொல்லணும். ஏற்குது. ஐயோ வேறு வேலை எண்ணெயில் வந்து தள்ளி. கோல்டன் ப்ரௌன். நல்லா வடி தண்ணி. என்ன மம்மி அப்படி வடிக்க கூடாது. பின்னா எப்படி இப்படி வடிக்கணுமா? அதான் ஓட்ட ஓட்டையா இருக்குல்ல, அது ஓட்ட வழியா வந்துடாதா? சரி சரி போடு. இதெல்லாம் சமைக்கவே தெரியல. வெரி குட், முடிஞ்சிடுச்சு. சூப்பரா மீன் கட்லட் ரெடி. இல்லை இல்லை குக் வித் ஜாலி. என்ன பண்ண இருந்ததுன்னு எனக்கும் தெரியல. மீன் கட்லெட் ரெடி. இந்த மீன் கட்லெட் எப்படி செய்யறதுன்ட்டு டிப்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதை என் கையாலேயே செஞ்ச மீன் கட்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம தம்பிள்ஸ் ஹார்ட் வந்து போட்டோங்க. சாரி கைஸ், ஹார்ட் வந்து கிட்னியாக மாறி இருக்கு. இந்த பார் ஒன்று எடுத்துக்கிட்டு அதிலே வச்சு சாப்பிடக்கூடாது. இந்தா இந்தா ஒன்று போட்டுக்கோ. சாப்பிடு. உடைய ஹார்ட் எடுத்து சாப்பிடு. இது ஹார்ட் இல்லை. இதோடா உன் ஹார்ட்டு. இது டம்பிள்ஸ். இது இதோ இதோ ஹார்ட். நல்லா இல்லையா? நல்லா இல்லையாடா?
சூப்பராக இருக்கு இந்த மாதிரி நீங்களும் அடப்பாவி நல்லா இருக்குது நல்லா இல்லையான்னு கேட்டா இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறியேடா. ஆக்சுவலி இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது, அதனால் என்ன பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியில் அந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் மிஸ் ஆகி இது மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியுது. வெளியே செம்ம கிளைமேட்டு, உள்ள சுட சுட மீன் கட்லெட்டு. சூப்பராக இருக்கே வாட்ச ரைமிங்கா கிளைமேட்டு கட்லெட்டு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். முடிஞ்சால் அந்த ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ண முடிஞ்சால் அதோட சேர்த்து உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் தயவு செஞ்சு லைக்கு கமெண்ட்டு அடுத்தது நாங்கள் என்னென்ன பண்ணலாம் அது மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ப்ரிப்பேர் ஆகி பண்ணுவோம். நல்லா இருந்தால் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை தொட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான். இதெல்லாம் கட்லெட்டா?